டேர்ம் வந்து இன்ஹெரண்ட் லிமிட்டேஷன்ஸ் ஆஃப் ஆடிட். இன்ஹெரண்ட் லிமிட்டேஷன்ஸ் ஆஃப் ஆடிட்னா என்னென்னு நம்ம பார்க்கறதுக்கு முன்னாடி லிமிட்டேஷன்னா என்னென்னு தெரிஞ்சுக்கலாம். ஓகேவா? ஸோ லிமிட்டேஷன்னா என்னென்னா, நீங்கள் என்ன தான் வந்து கரெக்டாக பிளான் பண்ணி எல்லாத்தையும் கரெக்டாக செஞ்சு பர்ஃபெக்டாக ஸ்ட்ரக்சர்டாக எந்த ஒரு லேப்ஸுமே இல்லாமல் ரொம்ப அழகாக எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டு போனால் கூட 100% உங்களுக்கு மார்க் வரும் அப்படிங்கிறது இட் இஸ் அ பாசிபிலிட்டி. கண்டிப்பாக 100% வாங்க முடியும் உங்களால். பட் தெர் இஸ் ஆல்வேஸ் அனதர் பாசிபிலிட்டி ஆல்சோ தட் ஏதாவது ஒரு ஃபீவர் வரலாம், இல்லை நீங்கள் படிக்காத கொஷின் எக்ஸாமில் வரலாம், இல்லை நீங்கள் படித்ததே வந்து கூட நீங்கள் மறக்கலாம். ஸோ லிமிட்டேஷன் அப்படிங்கிறது என்னென்னா, டிஸ்பைட் அவர் எஃபர்ட்ஸ், நம்ம என்ன தான் 100% எஃபர்ட்ஸ் போட்டாலும் தெர் இஸ் ஆல்வேஸ் அ சான்ஸ் தட் நம்ம நினைக்கிறது நடக்காமல் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கா, அதுக்கு பேர் லிமிட்டேஷன். அப்போ ஒரு ஹியூமனோட லிமிட்டேஷன் என்ன, ஒரு ஹியூமன் பீயிங்கோட லிமிட்டேஷன் என்ன, இல்லை ஒரு அனிமலோட லிமிட்டேஷனாக அதுதான். இப்போது கம்ப்யூட்டர், ஏஐ எவ்வளோ நம்ம பேசுகிறோம்ல, ஏஐயில் கூட என்ன லிமிட்டேஷன் இருக்குது? என்ன தான் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் சொன்னால் கூட அது வந்து மனுஷனை மாதிரி ஒரு பர்சனலைஸ்டாக ஒரு டெசிஷன் எடுக்க மாட்டேங்குது நம்ம சொல்கிறோம். என்ன தான் பர்சனலைசேஷன் அது ஒரு ஆப்பில் அது உள்ளே கொண்டு வந்தாலும் கூட அது ஒரு எக்ஸாக்ட் ஹியூமன் பீயிங் மாதிரி அதால் ஆக்ட் பண்ண முடியுமான்னு கேட்டால் இட் வில் டேக் இயர்ஸ். அப்போ அது ஒரு லிமிட்டேஷன் தானே ஏஐக்கு. ஸோ லிமிட்டேஷன் அதுதான். டிஸ்பைட் ஆர் எஃபர்ட்ஸ், டிஸ்பைட் த ப்ரோஸ், நமக்கு இருக்க எல்லா பாசிட்டிவ்ஸையும் தாண்டி தெர் இஸ் ஆல்வேஸ் அ லிமிட்டேஷன். அப்போ அந்த ஆடிட் அப்படின்னு நம்ம சொல்கிறோம்ல, அப்போ ஆடிட்டில் இவ்வளோ சிறப்பு இருந்தாலும் இம்பார்ட்டன்ஸ் இருந்தாலும் சூப்பரில் ஆடிட் சம்மலை, அப்புறம் ஆடிட்டட் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ் அப்படின்னு நீங்கள் எவ்வளோ தான் மெச்சிக்கிட்டாலும் ஆடிட் அப்படிங்கிற அந்த ஒரு ப்ராசஸில் இன்ஹெரண்ட்டாகவே ஓகேவா உள்ளுக்குள்ளேயே நிறைய லிமிட்டேஷன்ஸ் இருக்குது, நிறைய மைனஸ் பாயிண்ட்ஸ் இருக்குது. அது என்னது அப்படின்னு கேட்டால், நம்பர் 1, ஆடிட்டர் அப்படிங்கிறவர் அந்த வருஷத்தோட இறுதியில் தான் வராரு. ஓகேவா? அதுவும் எஸ்பெஷலி எக்ஸ்டர்னல் ஆடிட் வருஷத்துக்கு ஒரு தடவை பண்ணுற ஆடிட்லலாம் வந்து பார்த்திங்கன்னா, ஆடிட்டர் அப்படிங்கிறவர் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸை ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருக்கும் போது அவர் வரது கிடையாது. அந்தந்த மாதம் நீங்கள் என்னென்ன டிரான்சாக்ஷன்ஸை போடுறீங்களோ அப்போல்லாம் வரதில்லை. அவர் இயரோட எண்டில் தான் வரார். அப்படிங்கிறதுனால அந்த நிகழ்வுகள் நடந்த அந்த டைமுக்கும் அவர் வர டைமுக்குமே கொஞ்சம் லேப்ஸ் அதிகமாக இருக்குது, நிறைய டைம் இருக்குது. ஸோ தென் அண்ட் தேர் அன்னன்னைக்கு நீங்கள் என்ன ரெக்கார்ட் பண்ணுறீங்களோ அதில் உள்ள கரெக்ஷன்ஸ் எல்லாம் பண்ணுற அளவுக்கு அவருக்கு டைம் கிடையாது. முதல்ல அந்தளவுக்கு காஸ்ட் பெனிஃபிட் ஒர்க் அவுட் ஆகுது. நீங்கள் கேட்கலாம், ஏன் மேம் வர முடியாதா, அவர் வர சொல்லுங்கள், டெய்லி வந்து பார்க்க சொல்லுங்கள் அப்படின்னா, தினம் வந்து பார்த்தா வருஷத்துக்கு ஒரு தடவை வந்து எக்ஸ்டர்னல் ஆடிட் பண்ணிட்டு போகும்போது ஒரு பல்காக 20 lakhs வாங்கிட்டு போகிறார் ஆடிட் ஃபீஸ். ரெகுலராக டெய்லி வந்து உட்காந்தாருன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க உங்ககிட்ட கேட்பாங்க, ஒரு 70 lakhs கேட்பாங்க. உங்களால் அஃபோர்ட் பண்ண முடியுமா? 70 லட்ச ரூபா கொடுத்து கம்ப்ளீட் ஆடிட் பண்ணால் அதனால் கிடைக்கிற பெனிஃபிட் என்ன பெருசாக உங்களுக்கு? அந்த பெனிஃபிட் 70 லட்சத்தை தாண்டணும்ல. சரி, இவருக்கு 70 லட்ச ரூபா கொடுத்து நீங்கள் ஆடிட் பண்ணுறீங்கன்னா அந்த ஆடிட் பண்ணுறதுனால உங்களுக்கு கிடைக்கிற எக்கனாமிக்கல் பெனிஃபிட் 70 லட்சத்தை தாண்டி அப்படியே ஒரு கிட்டத்தட்ட 2 கோடி 3 கோடி உங்களுக்கு எக்ஸ்ட்ரா ப்ராஃபிட் கிடைக்குதுன்னா நீங்கள் அதில் செலவு பண்ணுறதுல ஒரு அர்த்தம் இருக்குது. இல்லைனா ஏன் பண்ணணும் நம்ம? ஸோ எல்லாருமே எக்ஸ்டர்னல் ஆடிட் அப்படிங்கிறத அந்த இயர் எண்டில் ஒரு கரெக்டான பட்ஜெட் வச்சு தான் பண்ணவே முடியும் நம்மளால். சரி, பட்ஜெட்னா அதுக்குன்னு வந்து ஐயோ நான் சரியான பட்ஜெட் கம்பெனி, நான் வந்து 20 லட்சம் கொடுக்க முடியாது ஆடிட் இருக்குது, நான் வந்து கண்டிப்பாக 10 lakhs கூட கொடுக்க முடியாது, 5 lakhs கூட கொடுக்க முடியாது. உங்களுக்கு டர்ன் ஓவர் இருக்கும் 200 கோடி 300 கோடி இருக்கும். நீங்கள் ஒரு ஆடிட்டருக்காக 20 lakhs கூட ஸ்பெண்ட் பண்ண தயாராக இல்லைன்னா உங்களுக்கு ப்ராப்பரான ஆடிட்டரே கிடைக்க மாட்டாங்க. ஸோ இதெல்லாம் இருக்குது. பட் பேசிக்கலி லிமிட்டேஷன்ஸ் அப்படிங்கிறது என்னென்னா, ஆடிட்டர் அப்படிங்கிறவர் இயர் எண்டில் தான் வருவார். அவர் வந்து அந்த டைமில் அந்த 60 நாளுக்குள்ளே அவரோட எங்கேஜ்மெண்ட் டீமை வச்சு அவரோட ஆடிட் டீமை வச்சு எல்லாத்தையும் பக்காவாக பிளான் பண்ணாலும் அவர் சாம்பிளிங் வச்சு தான் எடுக்கிறார். 100% ஆஃப் தி டிரான்சாக்ஷன்ஸை அவர் செக் பண்ணுறதில்ல, பண்ண முடியறதில்ல. ஓகே, ஸோ ஆடிட் அப்படிங்கிறது சாம்பிளிங் பேசிஸ் தான். அப்படிங்கிறதுனால அதுவே ஒரு லிமிட்டேஷன் தானே. அது ஒன்று. இன்னொன்று, அவர் ஒன்று இன்வெஸ்டிகேட்டிவ் ஆஃபீஸர் கிடையாது. உள்ள முதல்ல இதுன்னு சொன்ன உடனே எல்லோரும் அப்படி பயந்து போய் எடுத்து கொடுக்குறதுக்கு எடுத்தே கொடுக்க மாட்டாங்க. சில டாக்குமெண்ட்ஸ் நம்ம கேட்டுக்கிட்டே இருக்கணும், கிட்டத்தட்ட 20 நாள் நம்ம கேட்போம், அப்போ கூட தரமாட்டாங்க. ஸோ அந்த மாதிரி சிச்சுவேஷன்லாம் இருக்குது. அப்போ ஒரு ஆடிட்டருக்கு ஒரு பவர் இருக்குது. அந்த இடத்துல வந்தால் நான் சொன்னதெல்லாம் அங்கே நடக்கும், நான் கேட்டால் கொடுப்பாங்க அப்படின்ற மாதிரி லீகலி நமக்கு அந்த பவர் கிடையாது. நம்ம கேட்டால் அவங்க கொடுக்கணுன்ற பவர் இல்லை. நம்ம கேட்டால் அவங்க கொடுப்பாங்க, கொடுக்காமே இருப்பாங்க. கொடுக்கலன்னா நம்ம வேணால் நான் ஒப்பீனியன்லாம் கொடுக்க முடியாதுங்க, எனக்கு பாருங்கள் அவங்க கையில் வந்து ஏதாவது ஒரு ஸ்வீட்டை கொடுத்தா தான் சாப்பிட்டு பார்த்து எப்படி இருக்க சொல்ல முடியும், அவங்க வந்து என்கிட்ட அந்த தின் பண்ணுறது கொடுக்கவே இல்லைனா எப்படிங்க ரிப்போர்ட் சொல்கிறேன்னு சொல்லிட்டு நீங்கள் டிஸ்க்ளைம் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். பட் நான் கேட்டது அவன் கொடுக்கல பாரு, அவனை என்ன பண்ணுற பாரு, அப்போலாம் நமக்கு எந்த பவரும் கிடையாது. ஸோ நம்ம ஒரு அஃபீஷியலாக நம்ம உள்ளே போகிற ஒரு ஒரு என்ன சொல்கிறதுனா ஒரு அஃபீஷியல் மெம்பர் தான் தவிர ஒரு எக்ஸிக்யூட்டிவ் பர்சன் நம்ம. பட் நம்ம வந்து ஒரு இன்வெஸ்டிகேட்டிங் ஆஃபீஸர் அளவுக்கு நமக்கு லீகல் பவர்ஸ் இருக்கான்னு கேட்டால் கிடையாது. இன்னொன்று வந்து என்னென்னா, இன்டர்னல் கண்ட்ரோலும் ஒன்று வச்சுருப்பாங்க. நான் சொல்லியிருக்கேன் இல்லை, இன்டர்னல் கண்ட்ரோல் அப்படிங்கிறது ஒரு கம்பெனி எதுக்காக ரன் பண்ணுறாங்க, அவங்க பிஸ்னஸை ப்ராப்பராக ரன் பண்ணுன்றதுக்காக, அவங்களுக்கு நல்லா ப்ராஃபிட் வரணும், நிறைய ப்ராஃபிட் வரணும், நல்லா நடத்தணும். அப்படின்னா உள்ளே எந்த ஒரு லேப்ஸும் இருக்கக்கூடாது. இந்த சென்ஸ் உள்ளே எந்த ஃப்ராடு எரரு இதெல்லாம் நடக்கக்கூடாது, மிஸ்டேக் நடக்கக்கூடாது. நடக்காமல் இருந்தால் தானே அவங்களுக்கு நல்ல ப்ராஃபிட் வரும். ஸோ அப்போ அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்களோட பிஸ்னஸ் நல்ல முறையில் நடக்குதான்னு பார்க்கறதுக்கு அவங்களே நிறைய செக் பாயிண்ட்ஸ் வச்சுருப்பாங்க.
நிறைய சூப்பர்வைசர்ஸ் அப்பாயிண்ட் பண்ணுவாங்க, சிசிடிவி எல்லாத்துலேயும் இன்ஸ்டால் பண்ணுவாங்க, இதெல்லாம் பண்ணுவாங்க. இதெல்லாம் பேர் இன்டர்னல் கண்ட்ரோல் சொல்லுவோம். ஸோ என்ன தான் அந்த மேனேஜ்மெண்ட் இன்டர்னல் கண்ட்ரோல் அந்த இடத்துல இம்ப்ளிமெண்ட் பண்ணாலும் வருஷம் ஃபுல்லாக அது சீராக கரெக்டாக இருக்கா, இல்லை அப்பப்போ வேணுங்கிறப்ப திருட போகிறவங்க வந்து அப்பப்போ சிசிடிவி ஆஃப் பண்ணிட்டு திருடிட்டு வந்து ஆன் பண்ணுறானா, இதெல்லாம் வந்து ஒரு ஆடிட்டரால் 365 டேஸும் எப்படி இருந்துச்சுன்றதை அவரால் வந்து ஒரு ப்ராப்பர் கணிக்க முடியாது. ஸோ இன்டர்னல் கண்ட்ரோலும் ஒன்று வச்சுருக்கான், அது கரெக்டாக இருக்குன்ற நம்பிக்கையில் தான் நம்ம போய் ஆடிட் பண்ணுறோம். ஸோ அந்த இன்டர்னல் கண்ட்ரோல்லையே ஏதாவது ஒரு குறைபாடு இருந்துச்சுன்னா ஸோ அதெல்லாம் ப்ராப்ளம் இருக்குல்ல. ஸோ ஆடிட்டர் அப்படின்னு உள்ளே வந்துட்டு அவர் ஆடிட் பண்ணிட்டாரு அப்படின்னாலே எந்த பிரச்சனையுமே வராதுப்பா, அவ்வளோதான் ஆடிட்டரே ரிப்போர்ட் கொடுத்துட்டாருப்பா, இனிமேல் எந்த பிரச்சனையும் வராதுன்னு அர்த்தம் கிடையாது. ஏன்னா ஆடிட் அப்படிங்கிறதுல இன்ஹெரண்டான சில லிமிடேஷன்ஸ் இருக்குது. பிகாஸ் நான் சொன்ன மாதிரி ஒரு சில ரீசன்ஸ், இப்போதைக்கு இது வந்து சும்மா ஒரு டேர்ம் மட்டும் தான் நீங்கள் படிக்கிறீங்க, அதனால் ஃபுல் கொஷின் படிக்கணும்னு அவசியம் இல்லை. சும்மா அந்த டேர்முக்கு என்ன அர்த்தம், என்னதான் ஆடிட்டர் ரொம்ப சிறப்பாக அவருடைய எல்லா எக்ஸ்பீரியன்ஸ், காம்பிடன்ஸ், அவரோட ப்ரொஃபஷனல் ஜட்ஜ்மெண்ட், ஸ்கெப்டிசிசம் இது எல்லாத்தையும் யூஸ் பண்ணி அவர் ஆடிட் பண்ணாலுமே கூட அட் தி எண்ட் ஆஃப் த டே அவர் கொடுக்குற ஒப்பீனியன் தவறாக போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கான்னு கேட்டால் இருக்குது. ஏன்னா இன்ஹெரண்டாகவே ஆடிட்க்கு சில லிமிடேஷன்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இதுதான் ஆடிட் அதுக்கான லிமிடேஷன்ஸ், இன்ஹெரண்ட் லிமிடேஷன்ஸ். இதை உங்களால் எடுத்து வெளியில் போடவே முடியாது. பிகாஸ் ஆடிட்னா சாம்பிளிங் வச்சு தான் பண்ணுவாங்க. ஆடிட்னால இயர் எண்டில் ஆடிட்டர் உள்ளவன் தான் பண்ணுவார். என்கேஜ்மெண்ட் டீம், ஒரு ஆடிட் டீம் அதில் ஒரு 10 பேர் தான் இருப்பாங்க. ஸோ நீங்கள் 365 டேஸ் 20,000 எம்ப்ளாயீஸை வச்சு ஒரு 200 அக்கௌண்டன்ஸை வச்சு ஒரு பெரிய பிரம்மாண்டமான ஒரு கம்பெனியோட அக்கௌண்ட்ஸை ரெடி பண்ணுறீங்கன்னா அதை ஆடிட் பண்ணுறதுக்கு ஒரு 20 பேர் கொண்ட குழு தான் வர முடியும் அந்த இடத்துக்கு. ஸோ அவங்களால என்ன பண்ண முடியுமோ அதை தான் அந்த இடத்துல பண்ண முடியுங்கிறதுனால டைம் கன்ஸ்டன்ட் இருக்குது. லீகலி நம்ம கேட்ட எல்லாத்தையும் அவங்க கொடுக்கணும்னு அவசியம் கிடையாது, அது ஒன்று இருக்குது. நம்ம கூட ப்ராப்பராக அவங்க கோஆப்ரேட் பண்ண மாட்டாங்க சம்டைம்ஸ் ஆடிட்க்கு. ப்ளஸ் நம்ம சாம்பிளிங் தான் எடுக்கிறோம். இது எல்லாமே சேர்த்து தான் நமக்கு வந்து ஆடிட்டை நம்மளால் சிறப்பாக பண்ண முடியறதுக்கும் காரணமாகும். சம்டைம்ஸ் நம்மளால் ப்ராப்பராக பண்ண முடியாததுக்கு ரீசனுமே இதுதான் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நான் எனக்கு தெரிஞ்ச எல்லாமே நான் கவர் பண்ணிட்டேன். இந்த டேர்முக்கு இது போதும். ஓகேவா? ஆல் தி பெஸ்ட். எதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க, நான் உங்களுக்கு இதுக்கான கிளாரிஃபிகேஷன் வீடியோ ஏதாவது இருந்துச்சுன்னா உங்களுக்கு போடுறேன். ஓகே, ஆல் தி பெஸ்ட், பாய். கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட இந்த வீடியோஸை ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச். ஹேவ் அ நைஸ் டே.